கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஹீலிங் த்ரூ த மாஸ், அதாவது நற்கருணையின் மூலம் குணம் பெறுதல், திருப்பலியின் மூலம் குணம் பெறுதல் என்ற ஒரு புத்தகம் அருட்தந்தை ராபர்ட் அவர்களால் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தினுடைய 84 மற்றும் 85வது பக்கங்கள் அமெரிக்காவின் நாசா விண்வெளி மையம் நடத்திய ஒரு ஆய்வு ஒன்றை பற்றி குறிப்பிடுகிறது. இவர்கள் மனித உடலை சுற்றி இருக்கின்ற சக்தி அலைகளை பற்றிய ஆய்வை மேற்கொண்டார்கள். அதற்கென்று மருத்துவமனையில் இறக்கும் தருவாயில் இருந்த ஒரு மனிதரை வைத்து சோதனை நடத்தினார்கள். அவர்கள் வடிவமைத்த கேமரா மூலம் தங்களது ஆய்வகத்தினுடைய திரையில் மருத்துவமனை அறையில் இருந்த அந்த மனிதனை தொடர்ந்து கண்காணித்தனர். அந்த மனிதனின் உடலை சுற்றி இருக்கின்ற சக்தி அலைகள் வெளிச்சமாக இருப்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் இறக்கும் தருவாயில் அவனுடைய சக்தி அலைகளின் அந்த வெளிச்சம் சிறிது சிறிதாக குறைவதையும் அவர்கள் கவனித்தார்கள். திடீரென்று அந்த அறையில் மற்றொரு பெரிய சக்தி அலைகள் கொண்ட வெளிச்சம் வருவதையும், அது தன்னிடமிருந்து எதையோ எடுத்து அந்த மருத்துவமனையில் இருந்த நோயாளிக்கு கொடுப்பதையும், அதனால் குறைந்து கொண்டே சென்ற நோயாளியின் உடல் சக்தி அலைகளின் வெளிச்சம் மிக அதிகமாக ஆரம்பிப்பதையும் கண்டார்கள். அந்த நிகழ்வின் போது மிகப்பெரிய வெளிச்சம் இருந்ததால் கேமராவில் விஞ்ஞானிகளால் எதையும் தெளிவாக பார்க்க முடியாமல் இருந்தது. அன்பார்ந்தவர்களே, இதை பற்றி விஞ்ஞானிகள் கேட்டறிந்த போது நோயாளிக்கு குருவானவர் வந்து நற்கருணை வழங்கியது தெரிய வந்தது. இதை கண்ட அந்த நாசா விஞ்ஞானி தனது முதிர்ந்த வயதில் குருவாக மாறினார். அமன் பார்த்தவர்களே, இதுதான் நற்கருணை மற்றும் குருத்துவத்தில் பிரசனமாகி இருக்கின்ற இயேசுவினுடைய வல்லமை, அற்புதம். தவகாலத்தினுடைய உச்சகட்டமான இந்த புனித வாரத்தினுடைய முக்கியமான 3 நாட்களிலே நாம் நுழைந்திருக்கின்றோம். பெரிய வியாழனாகிய இன்று இயேசு நற்கருணை மற்றும் குருத்துவம் என்னும் 2 திருவருட்சாதனங்களை ஏற்படுத்திய நாள். இவை இரண்டுமே இயேசு நம் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடுகள். அதனால்தான் இன்றைய நாளிலே இயேசு நமக்கு அன்பு கட்டளையையும் தருகின்றார். இயேசு தன் வாழ்ந்த காலத்தில், குறிப்பாக பணிவாழ்வினுடைய அந்த 3 ஆண்டுகளில் வெவ்வேறு விதங்களில் தனது அன்பை வெளிப்படுத்தினார். இந்த அன்பின் ஊற்றாக தான் தன்னையே முழுவதுமாக கல்வாரி பலியிலே அர்ப்பணித்தார். தனது உயிர்ப்புக்கு பிறகு அவருடைய அன்பின் பிரசன்னத்தை நம் மத்தியில் நற்கருணையின் வடிவிலே விட்டு சென்றிருக்கிறார். இது வெறும் அப்பம் அல்ல, மாறாக இயேசுவினுடைய திருவுடல் மற்றும் அவரது அன்பு. அவர் ஆற்றிய அன்பு பணி தொடர்ந்து நம் மத்தியிலே நிறைவேற்றுவதற்காக குருத்துவத்தையும் இந்த நாளிலே இயேசு ஏற்படுத்தி இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசு தனது சீடர்களின் பாதங்களை கழுவுவதன் மூலம் அன்பு வாழ்வு வாழ என்று நம்மையும் அழைக்கின்றார். நற்கருணை. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் தன்னுடைய அன்பின் அடையாளம் என்னும் திருத்தூது அறிவுரையில் நற்கருணையை இயேசுவினுடைய அன்பின் அடையாளமாக எடுத்துரைக்கின்றார். மேலும் இந்த நற்கருணை போற்றப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும் மற்றும் வாழப்பட வேண்டிய திருவருட்சாதனம் என்பதையும் எடுத்துரைக்கின்றார். நற்கருணை எனும் திருவருட்சாதனம் கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமாக, ஆணிவீராக மற்றும் ஊற்றாக இருக்கின்றது. இதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ப வேண்டும், கொண்டாட வேண்டும் மற்றும் நமது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் இயேசுவினுடைய விருப்பமாகும் மற்றும் திரு அவையினுடைய அழைப்பாகவும் இருக்கின்றது. மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் என் நினைவாக செய்யுங்கள் என்பது இயேசுவினுடைய வசீகர வார்த்தை அல்ல, மாறாக அது வாழ வேண்டிய வார்த்தை என்கின்றார். நற்கருணை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த அன்பின் பரிசு என்று இந்த அன்பின் அடையாளத்தை நமது வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட நாம் முயல வேண்டும். யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் நற்கருணையை வாழ்வு தருகின்ற உணவாக நம்முன் எடுத்துரைக்கின்றது. இந்த அதிகாரம் நற்கருணையினுடைய 4 பண்புகளை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. 1, அழியாத உணவு, 6ஆவது அதிகாரம் 27வது வசனம். 2, உண்மையான உணவு, 6ஆவது அதிகாரம் 32வது வசனம். 3, விண்ணுலகில் இருந்து இறங்கி வந்த உணவு, 6வது அதிகாரம் 41வது வசனம்.
4 வாழ்வு தருகின்ற உணவு. 6வது அதிகாரம் 51வது வசனம். ஆக நற்கருணை என்னும் இயேசுவின் அன்பை அனுதினமும் நமது வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து காட்ட முயல்வோம். அடுத்ததாக குருத்துவம் என்னும் திருவருட்சாதனம். 2004ஆம் ஆண்டு மறைந்த திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் குருக்களுக்கான தன்னுடைய கடிதத்திலே இயேசுவினுடைய இந்த இறுதி இராவுணவின் போது குருக்கள் பிறந்தார்கள் என்று கூறுகிறார். அதாவது குருத்துவம் நற்கருணையிலிருந்து பிறந்தது என 2 திருவருட்சாதனத்திற்கும் உள்ள தொடர்பை அவர் எடுத்துரைக்கின்றார். குருத்துவம் இன்றி நற்கருணை இல்லை, நற்கருணை இன்றி குருத்துவம் இல்லை என்கின்றார். ஒவ்வொரு குருவும் தன்னுடைய குருத்துவத்தின் வழியாக பர்சோனா கிறிஸ்து, அதாவது கிறிஸ்துவின் பதிலாளியாக திகழ அழைக்கப்படுகின்றார். நற்கருணை கொண்டாட்டத்தின் போது ஒவ்வொரு குருவும் காணிக்கையாக்கிய அப்பத்தையும் ரசத்தையும் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலாக மற்றும் இரத்தமாக மாற்றி ஜெபிக்கின்ற பொழுது இது நிறைவடைகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒரு குரு எத்தகைய ஒரு வேலையை செய்தாலும் நற்கருணை கொண்டாடுவது மிக முக்கிய மற்றும் உச்சக்கட்ட குருத்துவ பணியாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டு குருத்துவம் இறையன்பை மட்டுமே சுட்டி காட்டியது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற இயேசுவின் குருத்துவம் இறையன்பை மட்டுமல்லாது பிறர் அன்பையும் எடுத்து கூறுகிறது. நாம் நிறைவேற்றுகின்ற இந்த நற்கருணையின் திருவருட்சாதனம் இயேசு தனது இறை மற்றும் பிறர் அன்பின் நிமித்தமாக கொடுத்ததன் அடையாளமாக இருக்கின்றது. சந்திப்பு கூடாரத்தின் நுழைவு வாயிலில் ஆரோனையும் அவன் புதல்வரையும் அருகில் வர செய்து அவர்களை தண்ணீரில் கழுவினார்கள். விடுதலை பயணம் 29வது அதிகாரம் 4வது வசனம், லேவியர் புத்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனம். ஆக கழுவுதல் பழைய ஏற்பாட்டு குருத்துவத்தோடு தொடர்பு கொண்டதாக இருக்கிறது என்பதை நாம் உணரலாம். இன்றைய நாளிலே இயேசு தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார். பழைய ஏற்பாட்டிலே எபிரேய அடிமைகள் பாதங்களை கழுவ கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அதன் பின் இஸ்ராயல் மக்கள் தங்களது வீடுகளுக்கு வருபவர்களின் கால்களை கழுவி தங்களது அன்பை வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கும் வட இந்தியாவிலே பழங்குடியின மக்கள் வீட்டிற்கு வருகின்ற விருந்தாளிகளினுடைய கால்களை கழுவி வீட்டிற்குள் வரவேற்று தங்களது அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இயேசு தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவுவது என்பது அவர்களுக்கு மட்டுமல்லாது நமக்கும் தனது அன்பை வெளிப்படுத்தி அன்பின் பணிவாழ்வை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு அழைப்பாகும். இன்றைக்கு நாம் அவருடைய அந்த அன்பிலே வாழ்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வதில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். என அன்பாய் இருந்து அன்பை வாழ்ந்து காட்டி அதே அன்பை நாம் வாழ்வதற்கு அன்பு கட்டளைகளையும் நமக்கு தருகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ராயல் மக்கள் கொண்டாடிய முதல் பாஸ்கா விழாவை பற்றி வாசிக்கின்றோம். இது அவர்களுடைய விடுதலை பயணத்தின் துவக்கமாகவும் இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் இருக்கின்றது. ஊரும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்து விட்டார். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம். மற்றும் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் ஆக்குமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக்க வேண்டியதாயிற்று. எபிரேயர் 2வது அதிகாரம் 17வது வசனம். என்னும் இறை வார்த்தைகள் இயேசு நற்கருணை மற்றும் குருத்துவத்தில் வெளிப்படுத்திய அன்பை நமக்கு புலப்படுத்தி காட்டுகின்றது. அன்பானவர்களே, இன்றைய இறை வார்த்தை பகுதி இயேசுவினுடைய இந்த 2 முக்கியமான செயல்பாடுகளை நமக்கு எடுத்துரைக்கிறது. அவர் தனது சீடர்களினுடைய பாதங்களை கழுவியது, மற்றொன்று அவர் தனது கடைசி ஆவுணவின் போது அப்பத்தை பெற்று தன்னுடைய சீடர்களுக்கு பகிர்ந்தளித்தது. இந்த 2 செயல்பாடுகளையும் இயேசு செய்த பின் தான் செய்தது போல தனது சீடர்களையும் செய்வதற்கு அழைப்பு தருகின்றார். இன்றைய நற்செய்தியிலே இயேசு தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இறுதியாக நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 15வது வசனம்.
இன்றைய 2ஆம் வாசகத்தில் இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைநிறுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 11:25 வசனம். தனது அன்பின் செயல்பாடுகளை, அதாவது அவர் வாழ்ந்த அன்பு வாழ்வை தன்னுடைய சீடர்களும் வாழ்வதற்கான ஒரு உயர்ந்த அழைப்பை இயேசு நமக்கு தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, இயேசு செய்தார், தனது சீடர்களை செய்ய சொன்னார். அவர் பிறர் மீது அன்பை காட்டினார். தன்னுடைய சீடர்களையும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செய்வதற்கு அழைப்பு தந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருக்கின்ற அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். யோவான் 13:1. என இன்றைய நற்செய்தி வாசகம் காட்டும் இயேசுவின் அன்பை நமது அன்றாட வாழ்க்கையில் நற்கருணை ஏற்று நமது வாழ்க்கையில் அதை கொண்டாடுவதன் மூலமும், இன்னும் குருக்களுக்காக செபித்து அவர்களை மதித்து வாழ்வதன் மூலமும் நாம் வெளிப்படுத்துவோம். அன்பிய வாழ்வு வாழ்ந்து இயேசுவின் அன்பில் இணைவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.